நம்ம திருச்சி கிழக்கு கேண்டிடேட் செலெக்ஷனில் ராவாலன்ஸ் நிற்பாரா மாட்டாரான்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பேசின ஒரு வார்த்தை கான்ட்ரவர்சி ஆச்சு, நான் அதை பற்றியும் நான் திருச்சி கிழக்கு கேண்டிடேட் செலெக்ஷன் நான் நிற்பனான்ற பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நான் பேசின ஒரு வார்த்தை கான்ட்ரவர்சி ஆச்சு, நான் அந்த வார்த்தைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வந்தார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பேசின வார்த்தை பெருசாக பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு, நான் யாரையும் மென்ஷன் பண்ணி பேசலை, நான் சும்மாவே சொன்னேன், நான் அது இந்த மாதிரி பெரிய கான்ட்ரவர்சி ஆகும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட்டு போட்டு விட்டுட்டாராம். இதை ரொம்ப பெருசாகவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெலாம் பயந்து போய் நீங்கள் இதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் பயந்து போய் என்ன எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவரும் விட்டுருக்காரு. பார்த்தா அவரோட ஹோமில் வந்த பசங்கள்லாம் ஃபோன் அடித்து நீங்கள் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அங்கிள், ரொம்ப பெருசாக போகுது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க ஹோமில் வளர ஒருத்தவர் அவர் பேர் ராஜகோபாலன், அவரும் அழுதுருக்காரு. உங்களை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி அழுதுருக்காரு. உடனே இவர் அழுகாதீங்க, நம்ம இதை பற்றி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் மக்கள் கொடுத்த காசுனாலதே வாழ்ந்தேன், அதனாலதே நான் மக்களுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறேன், நானே மக்களை அப்படி தப்பாக பேசுவேனா, நான் யாரையும் தப்பாக பேசலைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 4 பேருக்கு சோறு போட்டால் எலெக்ஷனில் வந்துடலாம், 2 பேரை ஆட விட்டால் எலெக்ஷனில் வந்துடான், அப்படிலாம் பேசாதீங்க, நான் அப்படிலாம் பண்ணுற ஆள் இல்லை, நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணன்னு தான் வந்தேன், நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிவிட்டேன், அதனால் வரலான்னு நினச்சேன், நீங்கள் எப்படிலாம் என்னை சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி எல்லோரும் என்னை பற்றி பேசும்போது நீங்கள் எல்லோரும் எங்கள் அண்ணன் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு ஒருத்த வார்த்தை சொல்லுங்கள், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் சொல்லவும் உடனே அவங்க அம்மா பயந்துக்கிட்டு இதுக்காண்டிதே எலெக்ஷன்லாம் வேணான்னு சொன்னேன், பற்றியா நீ கட்சியில் போகும்போது இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துருக்காங்க. உடனே இவரும் அப்படிதாம்மா பேசுவாங்கன்னு சொல்லி பார்த்துருக்காரு. ஆனால் அவங்க அம்மாவால் ஏற்றுக்க முடியல. உடனே இவரும் விட்டுட்டார். உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, திருச்சி கிழக்கு கேண்டிடேட் செலெக்ஷனில் நிற்பனா மாட்டேனான்றதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன், திருச்சி கிழக்கு கேண்டிடேட் செலெக்ஷனில் நான் நிற்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நான் இப்போ ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு படிப்படியாக முன்னேறி வரணும், நான் உடனே போய் எம்எல்ஏ சீட்டில் உட்காரணுலாம் எனக்கு ஆசை இல்லை, தொண்டனாக இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டை நீங்கள் வேறு யாருக்கு வேணால் கொடுக்கலாம், விஜயண்ணனுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவருக்கு கொடுக்கலாம், அவரோட படத்துக்கு போஸ்டர் ஒட்டினவர் இன்னும் அவரோட கட்சி வேறு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கார்ல, அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அடிமட்டு தொண்டனா வந்தவங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது யாருக்கு கொடுக்கணுன்றதை அதை விஜயன்னு முடிவு பண்ணிக்கட்டும், எனக்கு இந்த பதவி மேலாம் ஆசை இல்லை, ஆனால் நான் நிற்கலன்னே சொன்னேன், ஆனால் நிற்பேன், எங்கே நிற்பேன்றதை நான் சொல்லுவேன், நான் எந்த இடத்துல நிற்பேன், யாருக்காண்டி நிற்பேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு.